மக்களுக்கு நல்லது பண்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். சாட்டை எடுத்து கூட சுரட்டி நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. நல்லது பண்றது கூட அப்புறம் இருக்கட்டும். முதல்ல ஒரு அரசு கட்சி தலைவனாக உங்களுக்கு கீழே நிற்கிறான்ல அவனை மனுஷனா மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க சேலம் வானூர்தியில் இறங்கி சென்னையிலேருந்து குழு காரில் ஏறி வானூர்தியில் ஏறி தனி விமானத்தில் ஏறி சேலத்தில் இறங்கி 20 நிமிஷத்தில் ஒரு பிரைவேட் காரில் நல்ல தரமான சொகுசு காரில் போய் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் இல்லை 23 நிமிஷம் மேலே வெயிலில் நிற்கிறீங்க. அவ்வளோதான். அது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா நீங்கள் வெயிலில் நிற்பீங்க. அப்புறம் உள்ளே போய் குழுன்னு நிறுத்துவீங்க. அவன் நீங்கள் வருவதாக சொல்லி 8 மணிலேருந்து காத்து கிடக்கிறான். 4 மணி நேரம் காத்திருந்ததுனால தான் இன்னைக்கு சூரஜ்சிங்னு ஒருத்தர் இளைஞன் இறந்து போனால். ஏற்கனவே 41 பேர் இப்படித்தான் இறந்து போனாங்க. ஏன் 6 மணிக்கு மேலே வெயில் தார கூட்டம் போட்டால் குறைஞ்சி போயிருவீங்களா? 6 மணிக்கு மேலே உங்கள் மேனி வெளியே வராதா? உங்கள் உடல் வெளியே வராதா? உங்கள் பாடி வெளியே வராதா? 6 மணிக்குமே உங்கள் பனையூரில் போய் உங்கள் உடலை கொண்டு போய் அங்கே வச்சிடணுமா? எப்படி அது? இது எந்த அரசு, எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்களுடைய நலன் கருதி வெயில் தார தான் கூட்டம் போடுவாங்க. 5 மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிப்பாங்க, ஒரு 7 மணி 8 மணி முடிப்பாங்க. நாம் தமிழ் கட்சி கூட்டம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு முடிக்கப்படும். சரி, பனி காலங்க 8 மணிக்குள்ள முடிக்கலாம், 7 மணிக்குள்ள முடிக்கலாம். நீங்க அதிகபட்சமா மொத்த கூட்டம் பாருங்க. இன்னைக்கு இந்த சந்திப்பு மொத்தமாகவே 45 நிமிஷம் தாங்க. இந்த 45 நிமிஷத்தை ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு 5:45 கொஞ்சம் வெயில் தாந்துரும், இல்ல ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு 6:45 அழகா போடலாமே. இரவு நீங்க விமானத்தை கிளம்பி நீங்க சென்னைக்கு அழகா போய் சேர்ந்துடலாமே. ரொம்ப தூரங்க டிராவலுக்கு இருக்கவருக்கு தொடர்ச்சியா நாளைக்கும் பேசணும். ஒரு நாள் சேலம், ஒரு நாள் அங்க சிங்காநல்லூர், ஒரு நாள் சிங்காநல்லூர்னா அடுத்த நாள் சிவகிரி அப்படின்னு பறந்து போறாரா. 43 நாள் ஆச்சு. ஈரோட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்காப்ல. அதுக்கு 2 இடத்துல கிறிஸ்துமஸுக்கு ஒரு தடவை போனாப்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செயல் வீரர்கள் கூட்டம், அப்புறம் 2ஆம் ஆண்டு நிறைவுலான்னு சொல்லி 10 நிமிஷம் பேசினாப்ல. அது சென்னைக்குள்ளே தான் சுற்றி சுழண்டு கொண்டிருக்காங்க ஒவ்வொரு தலைவர்களும் அவரவர் அளவுல தினசரி கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போட்டு கொண்டிருக்காங்க. பத்திரிகை சண்டை நடத்துறாங்க. கட்சி தலைவனா இருந்துட்டு நான் மக்களுக்காக போராட எந்த எல்லைக்கும் போவேன், 1000 புடுங்குவேன். எந்த எல்லைக்கு எங்க போயிருக்கிற? ஆந்திரா எல்லைக்கு போயிருக்கீங்களா? கர்நாடகா எல்லைக்கு போயிருக்கீங்களா? கேரளா எல்லைக்கு போயிருக்கீங்களா? எந்த எல்லைக்கு போயிருக்கீங்க? எல்லைனா பனையூர் எல்லையா, பட்டினப்பாக்கம் எல்லையா? எல்லைனா வீட்டுக்கு உள்ள இருந்து போராடுவீங்களா, வெளியிருந்து போராடுவீங்களா? எந்த எல்லைக்கும் போய் இவர் மக்களுக்காக போராடுவாராம். எப்போ இவர் முதலமைச்சர் ஆயிட்டா மத்திய அரசு இவரை முடக்க பார்த்தா எந்த எல்லைக்கும் போவாராம். ஏற்கனவே மத்திய அரசு இந்த சிபிஐ சிபிஎஸ்சி ரெண்டையும் கொடுத்த உடனே கையை கட்டிக்கிட்டு மத்திய அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு கொள்கை எதிரி பாசிச பாஜக வார்த்தையவே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பேச மறுக்கிற இவரு அதிகாரத்துக்கு வந்தா ஒன்றிய அரசு இவரை நசுக்க பார்த்தா எந்த எல்லைக்கும் போவாப்லையா.